வெல்கம் டு உபயோக சிந்தனை. சிறுவர் கதைகள். தலைப்பு: சிறு சேமிப்பு. கதை கேளுங்கள். பள்ளியில் படிக்கும் கணபதிக்கு அப்பா மீது கடும் கோபம். கஞ்சத்தனமாக இருக்கிறார் அப்பா. எதை கேட்டாலும் கணக்கு பார்க்கிறார். என்னுடன் படிக்கும் நண்பன் கிரிதரனின் அப்பா எவ்வளவு தாராளம். அவன் பள்ளிக்கு பணமின்றி வந்ததே இல்லை. பானிபூரி, ஐஸ்கிரீம், குச்சி மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடுகிறான். பத்தாததுக்கு என்னை காசு எடுத்து வரவில்லையா என்று கிண்டல் கேலி செய்கிறான் என்று மிகவும் வருத்தப்பட்டான் கணபதி. அன்று பள்ளி முடிந்து வந்து கொண்டிருந்தான். பெட்டிக்கடையில் நொறுக்கு தீனி வாங்கிய கிரிதரன், ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட காசு இல்லாதவன்தானே நீ என மட்டம் தட்டினான் கணபதியை. கிண்டலடித்தும் சிரித்தான். இனி கை செலவுக்கு அப்பாவிடம் காசு கேட்க வேண்டியதுதான். முடிவு செய்தபடி வீடு திரும்பினான் கணபதி. இரவு சாப்பாட்டு நேரம். அப்பா வரும் வரை காத்திருந்தான். நாற்காலியில் அமர்ந்திருந்தனர் பெற்றோர். தைரியத்தை வரவழைத்து கொண்டு அப்பா முன் போய் நின்றான். என்னப்பா, என்ன வேணும்? அன்பாய் கேட்டதால் தயக்கம் மறைந்து தைரியம் பிறந்தது. பள்ளிக்கு செல்லும் போது கை செலவுக்கு காசு வேணும். என்ன வாங்கணும்? உடன் படிப்போர் நினைத்ததை வாங்கி சாப்பிடுகின்றனர். அவர்களுடன் நின்று வேடிக்கை பார்க்க மனமில்லை. உனக்கு வேண்டிய சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாரே அம்மா, அது போதாதா? வெளியில் சாப்பிட்டால் உடல் நலம் கெடுமே. மகனை ஆதரவாய் தோளோடு அணைத்தபடி கூறினார் அப்பா. நண்பர்கள் கையில் பணம் புரளும் போது என்னிடம் இல்லாதது அசிங்கமாயிருக்கிறது. குறுக்கிட்டபடி, ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை வாங்கி உண்ணும் நண்பர்களுடன் சேர்ந்து செயல்பட முயற்சிக்கிறாய். பள்ளிக்கு படிக்கத்தானே போகிறாய் என அதட்டினார் அம்மா. மனைவியை சமாதானப்படுத்தி, சரிப்பா, நாளையிலிருந்து உன் கை செலவுக்கு பணம் தருகிறோம். அதை உபயோகமாக பயன்படுத்து. சுகாதாரமாக வைத்திருக்கும் தின்பண்டங்களை மட்டும் வாங்கி சாப்பிடுப்பா. இல்லையேல் நோய்வாய்ப்படும் அவஸ்தை ஏற்படும். எனவே ஜாக்கிரதையாக செயல்படு என்றார். மேலும் சிறிய அளவு பணத்தை சேமிக்க பழகிக்கொள். சிறு சேமிப்பே சீரிய வாழ்வு. பண நெருக்கடி வரும் சமயத்தில் அது உனக்கு உதவியாக இருக்கும் என்றார். ஓய்வு நேரங்களில் என்ன செய்வாய் என்று கேட்டார் கணபதியின் அப்பா. விளையாடுவேன், டிவி பார்ப்பேன் என்று கூறினான். அதற்கு அவனது அப்பா, சரி, பரவாயில்லை, இனிமேல் உனது பொழுதுபோக்கும் நேரங்களில் பயனுள்ள வேலைகளையும் செய்ய பழகிக்கொள் என்றார். அது ஒரு நாள் கை கொடுக்கும் என்றார். படைப்பு நேரம் தவிர மீதி ஓய்வு நேரத்தில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அது உனக்கு எதிர்காலத்தில் உதவியாக நன்மை பயக்கும் என்றார். இன்னொரு நாள் இது பற்றியெல்லாம் பேசலாம். நேரமாகிவிட்டது, நீ தூங்க செல் என்றார் அப்பா. அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் கணபதி. அப்பா அவனை அழைத்து பாக்கெட் மணி கொடுத்து அனுப்பினார். மாலையில் செலவு போக கணபதி சிறிய தொகையை உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். மாதங்கள் ஓடின. கணபதியின் பிறந்த நாள் வர இருந்தது. மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் கணபதியை அழைத்தார் அப்பா. கணபதியும் வந்து நின்றான். அவனது அப்பா, உனக்கு பிறந்தநாள் வர இருக்கிறது, பரிசாக என்ன வேண்டும் கேள் என்றார். கணபதியும் பள்ளிக்கு நடந்து செல்வதால் நேரம் அதிகமாகிறது. எனவே சைக்கிள் வாங்கி தாருங்கள், எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றான். சரி என்று ஒப்புக்கொண்டார். நிறைய சைக்கிள்களை கடையில் பார்த்து விலை கேட்டனர். ஒரு சைக்கிள் மிகவும் நன்றாக இருந்தது. அது விலை அதிகம். கணபதியின் அப்பாவிடம் இருந்த பணம் குறைவாக இருந்தது.
என்ன செய்யலாம் என்று யோசித்தனர். உடனே கணபதி, அப்பா, நான் சிறு சேமிப்பாக பணம் கொஞ்சம் சேர்த்து வைத்துள்ளேன். அதை உண்டியலில் இருந்து எடுத்து எண்ணி பார்ப்போம் என்றான். வீட்டிற்கு அனைவரும் வந்தனர். உண்டியலில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தனர். பணம் போதுமான அளவுக்கு இருந்தது. கணபதிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. எப்படியும் புது சைக்கிள் கிடைத்துவிடும் என்ற சந்தோஷத்தில் இருந்தான். கணபதியின் அப்பா கணபதியிடம், இந்த மாதம் சம்பளம் வரட்டும், உன் உண்டியல் சேமிப்பு பணத்தை திருப்பித் தருகிறேன் என்றார். பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உனக்கு பரிசாக புதிய சைக்கிள் வாங்கியாச்சு. வெளியில் சென்று பார் என்று புன்னகையுடன் கூறினார் கணபதியின் அப்பா. அவன் கேட்ட அதே புதிய சைக்கிள் நின்று கொண்டிருந்தது. மகிழ்ச்சியுடன் அப்பாவை இறுக அணைத்து கொண்டான் கணபதி. பள்ளிக்கு சைக்கிளில் விரைவாக சென்று விடுகிறான் கணபதி. அப்பா கூறிய உபதேசங்கள் உண்மை என்ற நம்பிக்கை வர ஆரம்பித்து விட்டது. கணபதி, அப்பா கூறியவாறு சிறு சேமிப்பு செய்தோம், அது எனக்கு பெரிய நன்மையை வழங்கியது என்று சிந்தித்தான். பிறகு அப்பா சொன்னவாறு ஓய்வு நேரத்தில் கைத்தொழில் ஒன்றை பழகிக்கொண்டு பயனுள்ள வகையில் நேரத்தை செலவிட வேண்டும் என்றும் எண்ணினான். அதற்கு அம்மாவிடம் யோசனை கேட்டான். அதற்கு அவனது அம்மா, நமது வீட்டின் பின்புறம் காலியாக இருக்கும் இடத்தில் தோட்டம் அமைக்கலாம் என்றார். இருவரும் அன்றே வேலையை தொடங்கினர். கணபதிக்கு அவனது அம்மா கூட மிகவும் உதவியாக இருந்தார். நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், பூச்செடிகள் போன்றவற்றை உருவாக்கி அந்த இடத்தை பசுமையாக அழகாக மாற்றினர். வீட்டுக்கு தேவையானவையை எடுத்துக்கொண்டு மீதியை கடையில் கொடுத்து விற்று காசாக்கினர். சில சமயம் உறவினர் வீடுகளுக்கும் இலவசமாக தந்து வந்தனர். அவர்களும் அவர்கள் வீட்டில் நிறைய இருக்கும் பொருள்கள், பலகாரங்கள் போன்றவற்றை கணபதியின் வீட்டிற்கு திருப்பி தந்து மாற்றிக்கொள்வர். இதனால் நிறைய நண்பர்கள், உறவினர்கள் கிடைத்தார்கள். உதவியாகவும் இருந்தார்கள். தோட்டத்தில் நிறைய விளைச்சல் வர காசு நிறைய சேர்ந்தது கணபதியின் வீட்டிற்கு. கணபதி இப்போது அப்பாவிடம் பாக்கெட் மணி கேட்பது இல்லை. அவனது செலவை அவனே பார்த்து கொள்கிறான். இதனால் கணபதிக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவனது அம்மாவிற்கும் பணம் தோட்டத்தில் இருந்து கிடைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இப்போது குடும்பத்தில் உள்ள மூவரும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி நன்கு வேலை செய்து பணம் சம்பாதிக்கின்றனர். எதிர்காலத்திற்காக சேர்த்தும் வைக்கின்றனர். அப்பா சொன்ன உபதேசம் கணபதியின் குடும்பத்தை பணக்கார குடும்பமாக மாற்றியது. கணபதி அப்பாவின் உபதேசத்தை கேட்டு நடந்து கொண்டான். அதனால் அவனால் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது, வெற்றி காண முடிந்தது. பொறுப்பான மாணவனாகவும் திகழ்ந்தான். நல்ல மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நன்று. நல்லதை கற்றுத் தருவார்கள். சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். வீண் செலவை குறைத்து சேமித்தால் வாழ்க்கை தரம் உயரும். நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. பயனுள்ள வகையில் நேரத்தை செலவிட வேண்டும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.